ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திரு அண்ணாமலையுடைய புதிய இயக்கம் கட்சி உண்மையில் யாருக்கு பாதிப்பை கொடுக்கும்? பார்க்குறது என்னென்னா, விஜய் பக்கம் நிறைய இளைஞர்கள் போயிருக்காங்க. அந்த இளைஞர்களை நம்ம மீண்டும் இழுக்கலாம், அதில் ஒரு பாதி இளைஞர்கள் இழுக்கலான்ற எண்ணத்தில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கதான் நினைக்கிறேன். அந்த 1,21,00,000 பேரை வந்து இழுக்கிறதுன்றது அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% இழுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம். யாராவது போய் எல்லா தலைவர்கிட்டையும் சொல்லிட்டு வந்து ரிசைன் பண்ணுவானா, உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் விளைவிக்கிறேன்ட்டு, இல்லை அந்த கட்சியை நல்லபடியாக போயிட்டு வாப்பா நீ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களா? 5 பக்க கடிதத்தோடு போகிற ஒருத்தனை இதெல்லாமே ஒரு செட்டப் ட்ராமாவோ இருக்கோ எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா கட்சியை விட்டு விலகிறவங்க யாருமே இந்த மாதிரி சொல்லிட்டு வந்ததா வரலாறே கிடையாது. உங்களுக்கு பாஜக நயினார் நாகேந்திரன் தரப்பு சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு கட்சி நடத்துறதுக்கு 200 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 200 கோடி வார் ரூமுக்கு மட்டுமே 20 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இது நயினார் நாகேந்திரன் தரப்பு சொல்கிறது, நான் சொல்லலை, அவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ரூபாயும் வாங்கிட்டு நீங்கள் 5 கோடி ரூபாய் என் மக்களுக்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வார் ரூம் வச்சு நீங்கள் பார்ட்டியாளர்களுக்கு எதிரான வேலைகளை செஞ்சீங்களா இல்லையா? நீங்கள் வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அண்ணாமலையின் புதிய இயக்கம் அல்லது கட்சி யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த விதமான ஒரு தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். திரு அண்ணாமலையுடைய புதிய இயக்கம் கட்சி உண்மையில் யாருக்கு பாதிப்பை கொடுக்கும்? இல்லை, அதாவது அது யாருக்கு பாதிப்பு கொடுக்குன்றது அதோடைய செல்வாக்கை பொறுத்து இருக்குது. ஆனால் அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா, விஜய் பக்கம் நிறைய இளைஞர்கள் போயிருக்காங்க. அந்த இளைஞர்களை நம்ம மீண்டும் இழுக்கலாம், அதில் ஒரு பாதி இளைஞர்கள் இழுக்கலான்ற எண்ணத்தில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கதா நினைக்கிறேன். இளைஞர்கள் மட்டுமில்லை, வேறு பலர் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட போகலாம். இந்த லேட்டஸ்ட் டேட்டா படி பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 29 வயசு வரை இருக்கிறவங்க ஒரு 1,21,00,000 பேர் இருக்காங்க. அந்த 1,21,00,000 பேரை வந்து இழுக்கிறதுன்றது அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% இழுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் தான் அவர் இறங்கியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால் அவருடைய நோக்கம்ன்றது வந்து விஜயை வந்து திமுக செல்வாக்கு எழுந்து போயிட்டுருக்கு. ஸோ விஜயை கவுண்டர் பண்ணுறதுக்கு திமுகன்றது உதயநிதி தலைமையில் இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதிமுகன்றது கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாத போயிட்டுருக்கு. அதனால் இளைஞர்கள் இல்லாத கட்சியாகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து உதயநிதியோட போட்டி போடுறது ஈஸி, அவரை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விஜயை வந்து எதிர்கொள்கிறது ஈஸி. ஸோ விஜய் இல்லைனா அண்ணாமலைன்ற அந்த பிளேஸை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் தான் அவர் இறங்கியிருக்கார். ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு போவாங்களே தவிர அதிமுகலேருந்து அண்ணாமலை கட்சிக்கு போகிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அதிமுகவில் இளைஞர்களே கிடையாது சார். அங்கே சராசரி வயசே 55-60 இருக்குது சார். அங்கே அவங்க இருக்கிறவங்களோட சராசரி வயசே 50. எடப்பாடி பண்ண இன்னொரு இதுனா இளைஞர்களே சேர்க்கலை. அவர் ஏதோ அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டுமானத்தை வச்சே ஓட்டின்னு இருக்கார். ஜெயலலிதாவே ஒரு கட்டத்தில் உணர்ந்தாங்க, விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பிறகு 2007 அப்போ தான் இளம்பெண்கள் அந்த பாசறையெல்லாம் ஒன்று ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை, அதை உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் ஃபாலோ அப் ஆக்ஷனே கிடையாது. அப்போ இப்போ வந்து அதிமுகவில் இருக்கிறவங்களோட சராசரி வயசு 55-58 இருக்கும் சராசரி வயசு. அதனால் வந்து அங்கேருந்து அண்ணாமலையில் போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ பெரும்பாலும் வந்து பாஜகலேருந்து ஷிஃப்ட் ஆகிற இளைஞர்கள் அதிகமாக இருப்பாங்க. பாஜகலேருந்து ஷிஃப்ட் ஆகிறவங்க பொதுவாக அரசியல் மேலே ஒரு வெறுப்பு, அதிமுக மேலே வெறுப்பு, இந்த வாட்டி அவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் விஜய்க்கு அண்ணாமலைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ணாமலை பிஜேபியோட நிழல் இல்லாமல், அந்த ஒரு இமேஜ் இல்லாமல் அரசியலில் பயணம் போக முடியுமா? அண்ணாமலை வந்து பிஜேபியோட எக்ஸ்டெண்டட் ஆர்ம் தான் சார். அவர் விரிவுபடுத்தப்பட்ட கை தான் அவர். ஆக்சுவலாக இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் பிஜேபி. அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா இதுவரையும் நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில்? ஒரு ராஜினாமா பண்ணுறவன் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பான், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொல்லுவான், இல்லை கடிதம் அனுப்புவான். யாராவது போய் எல்லா தலைவர்கிட்டையும் சொல்லிட்டு வந்து ரிசைன் பண்ணுவானா, உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் விளைவிக்கிறேன்ட்டு, இல்லை அந்த கட்சியை நல்லபடியாக போயிட்டு வாப்பா நீ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களா? நல்லா பண்ணு, நல்லா இரு, வாழ்க்கையில் நல்லா இருன்னு சொல்லி அனுப்புவாங்களா? அதுவும் கட்சி தனக்கு ரொம்ப அநீதி இழைக்கப்பட்டதுன்னு ஒரு 5 பக்க கடிதத்தோடு போகிற ஒருத்தரை வந்து நீ நல்லா இருப்பா அப்படின்னு நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அம்மா, உனக்கு ரொம்ப அநீதி வச்சுட்டோம்பா, உன்னை கவனிக்கிறோம்பான்னு சொல்லி வச்சுருப்பாங்களா? உங்களை ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்கல்ல. அப்போ கட்சி என்ன நினைக்குது? கட்சி தான் முக்கியம். உங்களுக்கு 18 மாதம் நான் பல அநீதிகளை சந்தித்து விட்டேன், எனக்கு பல இழைக்கப்பட்டது, அநீதி இழைக்கப்பட்டதுலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எனக்கு எதிராக பல பேர் சதி பண்ணாங்கலாம் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எழுதின லெட்டரில் இருக்கிற எதையுமே பாஜக ஏற்றுன்ற மாதிரி தெரியலையே. உங்களை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களே. ஆனால் அதெல்லாம் திருப்பி அனுப்பிச்சா கூட
ஏதோ ஒரு டாசிட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் இருக்குன்னா நீங்கள் போய் சொல்லிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாமே ஒரு செட்டப் ட்ராமாவோ இருக்கோ எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா கட்சியை விட்டு விலகிறவங்க யாருமே இந்த மாதிரி சொல்லிட்டு வந்ததாக வரலாறே கிடையாது. அப்போது அது மட்டும் இல்லை, நீங்கள் மோடியை சந்திக்கவே இல்லை. ஆனால் மோடியை சந்திச்சு தான் வந்து இப்போ செய்தி பரவுது. நாங்கள் நயினார் நாகேந்திரன் தரப்பு என்ன சொல்கிறதுனா, மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே விரும்பலை. அமித்ஷா 5 நிமிஷம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். நிதின் சொல்லிட்டாரு என்கிட்ட இல்லைங்க, நீங்கள் அமித்ஷா போய் பாருங்கன்ட்டார். அமித்ஷா சொல்லிட்டார் கழட்டி விடுங்க அப்படின்ட்டார். ஆனால் இது பின்னாடி இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லப்படுறதே தவிர, அவர் பாஜகவுக்கு மோடி தான் என்னுடைய தலைவர், மோடி தான் இந்தியாவிலேயே சிறந்த தலைவர், அவர் என்னோட மதிப்புக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர்லாம் ஏன் சொல்கிறார்? நீங்கள் மோடி பாஜக கவர்மெண்ட்டுடைய பல செயல்பாடுகள் அதுக்கு தலைமை வைக்கிற மோடியை தானே சார்ந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த சித்தாந்தத்தை அமுல்படுத்துறதோ இல்லை அவங்களுடைய கொள்கைகளை அமுல்படுத்துறதோ அது மோடியை அமுல்படுத்துகிற மாதிரி தான விஷயங்கள். அப்போ மோடி தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயங்கள் அமுல்படுத்தினா நீங்கள் மோடியை பாராட்டிட்டு கொள்கையை மட்டும் எதிர்ப்பீங்களா? அதை செயல்படுத்துகிற மோடியை பற்றி உங்கள் பார்வை என்ன? மோடி இந்தியாவிலேயே சிறந்த தலைவர், அவர் எப்போதுமே மதிப்புக்குரியவர்லாம் ஏன் சொல்கிறீங்க? அப்போ ஏதோ ஒரு கதவை நீங்கள் திறந்தே வச்சுருக்கீங்க. ஒன்றும் உங்களுக்கு பாஜகவை பற்றி ஏதோ பயம் இருக்கலாம். உங்களுக்கு பாஜக நயினார் நாகேந்திரன் தரப்பு சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு கட்சி நடத்துறதுக்கு 200 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 200 கோடி பார் ரூமுக்கு மட்டுமே 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது நயினார் நாகேந்திரன் தரப்பு சொல்கிறது, நான் சொல்லலை, அவங்க தரப்புலேன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ரூபாயும் வாங்கிட்டு நீங்கள் 5 கோடி ரூபாய் என் மக்களுக்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அதுக்கே பார்ட்டி ஃபண்டு பண்ணியிருக்கு. உங்களை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே யார் சார் தலைவராக கொடுப்பாங்க? உங்களுக்கு பாஜக எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாஜகவை தனியாக செல்வாக்கு ஏற்படுத்தணும்னு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? வார் ரூம் வச்சு உங்களுக்கு வேண்டாதவங்களெல்லாம் நீங்கள் வெளியே விட்டீங்க. யார் ராகவன், அப்புறம் வந்து இவர் காயத்ரி ராமன், பழைய பேர் நீங்கள் வெளில தள்ளி விட்டீங்களா? ஏன் தள்ளி விட்டீங்க? வார் ரூம் வச்சு ஏன் தள்ளி விட்டீங்க? வார் ரூம் வச்சு நீங்கள் பார்ட்டியாளர்களுக்கு எதிரான வேலைகளை செஞ்சீங்களா இல்லையா நீங்கள்? அது மட்டும் இல்லை, சில ஊழல்களில் சம்மந்தப்பட்டவங்களை பாதுகாத்ததா ஒரு கேள்வி, ஒரு செய்தி இருக்குது. ஆருத்ரா ஊழலில் யார் இருந்தாங்க? சரி ரைட்டு, நீங்கள் இவ்வளோ தூரம் படித்து வருதுன்னு ஐபிஎஸ் ஐஏஎம்லாம் படிச்சிங்கல்ல, இந்த பாஜகவுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன? இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல, தேசிய கட்சிகள் வந்து மாநில கட்சிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. நான் கேட்குறேன், அன்றைக்கி தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் இப்போ நல்லா படித்து இதில் வேறு விஜயகாந்த் வேறு இன்டர்ன்ஷிப் வேறு எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் எடுத்ததில் உங்களுக்கு தெரியாதா மாநில கட்சியோட ரோல் என்ன, மத்திய நேஷனல் பார்ட்டியோட ரோல் என்ன? ஒரு பாஜக மாதிரி சித்தாந்த ரீதியில் இருக்கிற கட்சியில் நம்ம சேர்ந்தால் நம்மளுடைய கொள்கைக்கு ஒத்து வருமா? உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் எதுக்கு பாஜக முதல்ல சேர்ந்தீங்க? அது ஆளுங்கட்சியாக இருக்க தான் சேர்ந்தீங்களா? அதோட கொள்கை சித்தாந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சேர்ந்தீங்க. இப்போ வந்து சொல்கிறீங்க தேசிய கட்சிகள்லாம் மாநில பிரச்சனைகளை புரிஞ்சிக்காதுன்னு இப்போது பேசுகிறீங்க. நீங்கள் தமிழ் உணர்வு, தமிழர்களோட இது அந்த அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்போல்லாம் வந்து ஒரு கட்சியில் சேரும்பொழுது உங்களுக்கு பாஜக எந்த விதத்தில் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுது? இன்றைக்கி நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் நீங்கள் சேரும்போது நீங்கள் என்ன மனநிலையில் சேர்ந்தீங்க? நீங்கள் நல்லா 9 வருஷ காலம் ஐபிஎஸ்ஸாக இருந்தீங்க, மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு கட்சிகளை நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது, நீங்கள் பாஜகவில் சேர்ந்தீங்க. அதனால் வந்து இப்போ வந்து அவர் வெளில வந்திருக்கிறது கூட தமிழ்நாட்டில் இனிமேல் பாஜகவுக்கு செல்வாக்கு கிடையாதுன்னு பாஜக நல்லாவே தெரியும். அது எப்படி பார்த்து எந்த வேஷம் போட்டு வந்தாலுமே எங்கள் மக்கள் ஓட்டு போட மாட்டேன்றான். இனிமேல் அதிமுகவோடு நீங்கள் சேர முடியாது, அதுவும் வந்து செல்வாக்கு எழுந்துருக்கு. அப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கணும். ஒரு சின்ன கோட்டுக்கு மேலே பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய கோடை வந்து அண்ணாமலையை வச்சு போட வைக்கிறாங்க. அது அண்ணாமலை ஒரு வெள்ளை இதில் வந்து துணியில் வந்து கருப்பு புள்ளி இருந்தால் அதான் பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி இப்போ அதிமுக வந்து செல்வாக்கு இழந்து போச்சு. இப்போ அந்த கருப்பு புள்ளி மாதிரி ஒரு அண்ணாமலையை வந்து கொண்டு உட்கார வச்சுருக்காங்க பாஜக. இவர் கட்சியை வளர்க்கட்டும், இவர் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறாரோ வளர்க்கட்டும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு இப்போ அண்ணாமலை வார் ரூம் மூலமாக வச்சு என்னென்ன இதெல்லாம் பண்ணார், இவரை பற்றி என்ன பெட்டிஷன்ஸ் அமித்ஷாவுக்கு போயிருக்கு, அமித்ஷா இவர்கிட்ட என்ன கேட்டார், இது ஒரு வதந்தி. நயினார் நாகேந்திரன் தரப்பை கேட்டிங்கன்னா அவங்க இது ஒரு வதந்தி, பெருசாக ஒரு வதந்தின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பெரிய விஷயத்தை வைக்கிறாங்க, பூகம்பம் மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் அவர் மேலே இருக்குது சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. அப்போது அண்ணாமலையை பற்றி 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. ஒன்று வந்து அவர் திமுகவுக்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் கொண்டாந்தார், கட்டமைச்சார், அப்படியே பத்திரிகையாளரெல்லாம் விரலை விட்டு ஆட்டி வச்சார். அப்புறம் வந்து சமூகத்தில் எது நடந்தாலும் அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உடனே அதுக்கு எதிர்கொள் கொடுப்பார். அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி கற்பழிப்பா தனக்குத்தானே சாட்டையால் அடிச்சுப்பார். இல்லை செருப்பே போட மாட்டேன் திமுக ஆட்சி அகற்றவரையெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் பரபரப்பாலாம் வந்தாலாம் பண்ணார். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் இருக்குதுன்னு நயினார் நாகேந்திரன் தரப்பு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போது இவர் கட்சியில் சேர்ற இளைஞர்கள் எந்த அடிப்படையில் இவரும் சுத்தமானவர் நம்பி சேர்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்குல்ல, அவருக்கு ஒரு தொண்டர் இருக்கு சார். நான் என்ன சொல்லவில்லை, என்ன காரணம்? ஆனால் இந்த பரபரப்பு பாலிடிக்ஸ் தான். அவர் திமுகவை தைரியமாக கேள்வி கேட்குறாரு. அவர் பத்திரிகையாளர்களை பார்த்தீங்களா எப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா? அவர்கிட்ட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த எல்லாமே தைரியம். ஆனால் டிஎம்கே ஃபைல்ஸ் என்னாச்சு கடைசியில்? என்னாச்சு? உங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்களா? என்னாச்சு? அதில் ஏதாவது சாய்ச்சிங்களா? நீங்கள் சொன்னபடி ரவி கேட்டார், என்னாச்சு கடைசியில்? ரவி வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க?
நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு பயமுறுத்தி நீங்கள் சொன்ன உடனே இன்னைக்கு காத்தால சொல்கிறீங்க, சாயந்தரம் செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு நடக்குதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் செல்வாக்க இருந்த நீங்கள் டிஎம்கே ஆளுங்க மேலே என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து என்ன முடிஞ்சுது? ஆக்சுவலாக ஒன்றுமே முடியலையே. ஒரு பரபரப்பை கிளப்புறதுக்காக பல விஷயங்கள் பண்ணீங்க. நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சனாக மாறினீங்க, சர்ச்சைக்குரிய மனிதராக நீங்கள் மாறினீங்க. அதுதான் அவருக்கான ஒரு ஃபாலோயிங், அவருக்கான முகமாக அந்த சர்ச்சைக்குரிய முகம் தான் அவருடைய முகம் ஆக்சுவலாக. பட் இன்னும் ஒரு சர்ச்சைக்குரியவராக தான் இருப்பார். இப்போ இனிமேலும் சர்ச்சைக்குரியவராக தான் இருப்பார். நான் கேட்கறது, இந்த சர்ச்சைக்குரியவரை நம்பி எவ்வளோ இளைஞர்கள் சேர போகிறாங்க? ஒரு லிமிட்டடாக ஒரு 20 லட்சம் பேர் சேராங்க வச்சுக்கோங்க, 27 லட்சம் பேரை சேராங்க வச்சுக்கோங்க. இன்றைக்கி 5,73 லட்சம் வாக்காளர்களில் நீங்கள் 50 லட்சமே சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ரெண்டாவது சமூக வலைத்தளத்தில் சேர்றவன் ஒரு பட்டன் அமைக்கினா முடிஞ்சு போச்சு கதை. அவன்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இதே மாதிரி தான் திரு விஜய்க்கு எதிராகவும் கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏன் அதை பயன்படுத்தி அதே போன்ற சூழலை பயன்படுத்தி வரலாங்கிறத அண்ணாமலையுடைய திட்டமாக இருக்கு. விஜயை பொறுத்த மட்டும் அவர் செல்வாக்கு மிக்க நடிகர் சார். இவர் நடிகர் கிடையாது. இவர்கிட்ட வந்து இவர் என்ன, அவங்க வந்து ஒரு ஃபிலிம்களை பார்த்து படங்களை பார்த்து அவர் மேலே ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்காங்க எல்லாருமே. இவருக்கு என்ன ஈடுபாடு? இவர் கொள்கை பிடிப்புள்ளவர், இவர் வந்து ஒரு தைரியமாக இருக்கார், அந்த அடிப்படையில் தான் இவர் மேலே இருக்காங்க. அவருக்கு இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கைக்கும் இவருக்கு இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இவர் ரொம்ப குறைவாக தான் இருக்கும், அவருக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து இவர் வந்து விஜய் அளவுக்குலாம் இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவரோட விஜய்க்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சி அவருடைய செயல்பாடுகள் மோசமாக இருந்து அதுலேருந்து இந்த சினிமா ரசிகர்கள் கொஞ்சம் அந்த மாயையிலேருந்து விலகி வந்தாங்கன்னா ஒருவேளை வந்து விஜய்டி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அண்ணாமலையிட்ட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நடக்குமான்னு இப்போ சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, இளைஞர்களுக்கு என்னென்னா, இப்போ அவர்கிட்ட போய் சேர்றவங்களாம் பெரும்பாலும் பாஜக ஆளுங்க தான். பெரும்பாலும் பாஜக ஆளுங்க தற்சமயத்துக்கு அவர்கிட்ட போய் சேர்றவங்களாம் பாஜக ஆளுங்க தான். எனக்கு பாஜகவும் இன்னொரு கட்சி மாதிரி தான், தாவேக அப்படி ஒரு கட்சியாக இருக்கும், அது மாதிரி தான் பாஜகவும் ஒரு கட்சி, நான் அப்படி தான் பார்ப்பேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் வந்து அவர் வந்து மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறாருன்னு சொல்கிறார். மும்மொழி திட்டத்தை அவர் எதிர்க்கல. 29 இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் 26 இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னு அதுக்கு தான் எதிர்க்கிறார். அதை டோட்டலாக மும்மொழியே தேவையில்லைன்னு எதிர்க்கல அவர். அது முன்னாடி 3 வருஷம் முன்னாடி ஏன்பா பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அதனால் அவரை பொறுத்த மட்டும் வந்து பாரதம் தான் முக்கியன்றாரு. அப்படி இருந்தால் சில விஷயங்களில் வந்து பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பிஜேபியோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, தன்னால் இங்கே வளர முடியல, நான் வந்து இவரை வளர்த்து விடலாம், 29 தேர்தலில் இவர் எப்படி வளர்றாரு பார்க்கலாம், வளர்ந்த பிறகு நம்ம அவர் கூட கூட்டணி வச்சுக்கலான்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இங்கே உயிர்ப்பட தானே இருக்காங்க. அதிமுக உயிர்ப்போடு இருக்கான்னு சொல்ல முடியல சார். திமுகவும் வந்து தனிமரமாக விடப்பட்டிருக்கு சார். ஆனால் தனிமரமாக விடப்பட்டாலும் எதிர்காலத்தில் இப்பொழுதைக்கு காங்கிரஸ் ஒரு கூட்டணி இல்லை, மற்ற கட்சிகளையும் விட்டு போனதுனால பாஜகவுடனும் ஒரு உறவு வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னா கீழ்மட்டத்தில் அந்த டெவலப்மெண்ட் நடந்தால் ஓகே. அது நல்லதுக்கு நடக்குதா கெட்டதுக்கு நடக்குதான்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த கட்சியை சித்தாந்த ரீதியில் எதிரியாக இருந்து ஃபைட் பண்ணீங்களோ 5 வருஷம், அந்த கட்சியோடு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது பின்னடைவா இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து உங்களை மேலே தூக்கின்னு போகுமான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது வந்து நீங்கள் பாஜக எழுத்து தான் நீங்கள் கட்சியை நடத்திருந்தீங்க, மத்திய அரசுக்கு எதாவது நீங்கள் பேசியிருந்தீங்க, திடீர்னு போய் நீங்கள் பாஜகவோட சேர்ந்தீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதிமுகவை பொறுத்த மட்டும் பாஜகவே அதிமுக கையெழுவி விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் அங்கே போகிறதுக்கான அதிமுகவும் பாஜகவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எந்த நம்பிக்கையில் போவாங்க? அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து திமுக பலப்படுவதற்கான சான்ஸ் வந்து தேர்தல் போது தான் பார்க்கணும். ஒருவேளை விஜய்க்கு பக்கம் இருக்கிற கூட்டணி கட்சிகள் மறுபடியும் சிபிஎம்ல என்ன சொல்கிறாங்க, சிபிஐ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம், அங்கே ஆதரவு கொடுத்துட்டு இங்கே தொடரலாம். இவங்க வெளிப்படையாக ஆதரவு கொடுக்குறாங்க. அது கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, பிரசிடென்ட் ஆட்சி வரக்கூடாதுன்னு ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் வந்து திமுக அணியில் தான் தொடர்றோம்னு சிபிஐ சொல்கிறாங்க. அது முரண்பாடு தானே. அது முரண்பாடு. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது விசிகா சொன்னாலும் தப்பு. விசிகா அமைச்சர்களே இருக்காங்க, அவங்க சொல்லவே முடியாது. அவங்க தாவேகாவோட கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆனால் சிபிஐ சிபிஎம் அவங்க சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஏன்னா வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. கூட்டணின்னு வரும்போது நாங்கள் திமுகவோட இருக்கோம்னு அவங்க சொல்லலாம். உள்ளே போயிட்டீங்கன்னா தான் பிரச்சனை ஆக்சுவலாக. ஆனால் இருந்தாலும் ஆதரவு கொடுத்தாலே அந்த ஆதரவை எப்போனா வெளிப்படையாக விலக்கிக்கலாம். வெளியில தானே இருக்காங்க. இஷ்யூ பை இஷ்யூ கொடுப்பாங்க. இருந்தாலும் கூட விலக்கிக்கலாம் தானே. உள்ளே இருந்தால் அமைச்சர் பதவி இழந்துருவீங்கல்ல, அது வேற இருக்குல்ல. ஆனால் இங்கே திமுகவை பாஜக பக்கம் போகாமல் இருக்க தடுப்பதற்காக இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த அர்த்தம் அந்த ஒரு நோக்கமும் அவங்களுக்கு இருக்கலாம் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது அவங்களுக்கு என்னென்னா, இந்த விசிகா சிபிஐ சிபிஎம் ஐஎம்எல்லுக்கெல்லாம் என்னென்னா, தாவேகா பாஜக பக்கம் போயிடக்கூடாது, இல்லை பாஜக ஆதரவு அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் இவங்கெல்லாம் போய் உள்ளே போனாங்க. இல்லை கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்தால் பாஜக ஆட்சியாக மாறிடுன்னு உள்ளே போனாங்க. இன்னொரு பக்கம் திமுக பாஜக கிட்ட போயிட போகுதுன்னு சிபிஐ இந்த மாதிரி ஒரு ரோல், இல்லை நாங்கள் திமுகவோட தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திமுக யோசிக்கல, நம்ம எதுக்கு பாஜக அவசரப்பட்டு போகணும் அப்படின்னு. இன்னைக்கு
வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களவை தேர்தலே வந்தால் யார் பிரதமர் வேட்பாளருங்கிறது சொல்ல வேண்டிய நிலைமையில எல்லா கட்சியிலும் இருக்கும். இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட இருக்கு, நிச்சயமா காங்கிரஸ் தாவேகா கூட தான் இருக்கும் இன்னைக்கு இருக்க நிலைமையை வச்சு பார்க்கும் பொழுது. அப்படி திமுகவுக்கு சொல்வதற்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் வேணும்னா அந்த பாஜக தானே ஒரு இணக்கமான கட்சி இருக்கும். அதுக்கான உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளர் சொல்லி தானே பிரதமர்னு சொல்லி ஓடி கேட்டாங்க அவங்க. ஆமாம், அதனால் வந்து அது மாதிரி இருக்கணும். அவங்க பிரதமராக வரதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் அவங்க வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க அவங்க கடைசியில். அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து அப்படி சொல்லி தான் ஓட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்கள் கட்டுமானம் இல்லை உங்கள் ஆதரவை நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா மக்களவை தேர்தலையும் ஒரு வெற்றியை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வெற்றினா 39க்கு 39 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, குறைஞ்சபட்சம் ரெக்கவர் ஆகிறது இருக்குல்ல. ஒரு 10 இடம் வின் பண்ணாங்க, இல்லை ஒரு 8 இடம் வின் பண்ணாங்க, மறுபடியும் ரெக்கவர் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயத்தை திமுக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு அது கூட இருக்கான்னு தெரியல ஆக்சுவலாக. இந்த இடத்துல தான் அண்ணாமலை தனக்கு ஒரு ரோல் வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். மறுபடியும் அது ஒரு மும்முனை போட்டியாக மாற்றணும். அதிமுகவை தள்ளி விட்டுட்டு அதிமுக அண்ணாமலை திமுக விஜய் அப்படின்ற ஒரு மும்முனை போட்டியை பண்ணணும்னு பார்க்குறாரு. அப்படி மும்முனை போட்டி பண்ணால் நம்ம விஜய்க்கு நேரடியாக போட்டி, நம்ம தான் விஜய்க்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க, திமுக ஓரம் கட்டிட்டு நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அண்ணாமலை நினைக்கிறார். அது வெற்றி பெறுமா இல்லையான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக்சுவலாக முக்கியமாக தலைமை பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு முன்னால் கடந்த ஆண்டு முன்னால் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஃபாலோயிங் இருந்தது, சோஷியல் மீடியாவில் இருந்துச்சு. அது பாஜக காரணமாக வந்ததா இல்லை அண்ணாமலைங்கிற ஒரு தனி பிம்பம் காரணமாக வந்தது? பாஜக அவருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க சார். அவர் பாஜக கடந்த அவர் 20 கட்சியில் சேர்றார், இன்னைக்கு 26 தான் சார் ஆயிருக்கு. இந்த 6 வருஷ காலத்தில் பாஜகன்ற ஒரு குஷனில் அவர் உட்காந்துருந்தார் சார். எல்லா விதம் நிதி முதற்கொண்டு எல்லாமே அவர் நினச்ச இடத்துல கை சொடுக்கினா வர இடத்துல இருந்தது சார். அவருக்கு எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவர் இந்த எலெக்ஷன்ஸ் 26 எலெக்ஷன்ஸில் ஹெலிகாப்டரில் போய் தான் பிரச்சாரம் பண்ணார் எல்லா இடத்துலையும். அவருக்கு எல்லா வாய்ப்பும் அவங்க கொடுத்தாங்கல்ல. அவங்க அந்தளவுக்கு அவரை தயார் பண்ணாங்கல்ல. அப்படி தயார் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு அவரை கழட்டி விட்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரோல் தான் நம்ம பார்க்குறோம். பாஜகவுக்கு இனிமேல் எதிர்காலத்தில் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஆளை வச்சு தான் அடுத்தது மேலே போகிறாங்களான்ற ஒரு எண்ணம் வருது ஆக்சுவலாக வந்து. இல்லை, அண்ணாமலை ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணார்ல பாஜகவுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகிறதுக்கு. அந்த 11% ஓட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினார்ன்றாங்க. பட் அதில் ஒரு சின்ன இது இருக்குது. அதாவது அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற எலெக்ஷன் 5 இடத்துலாம் போட்டி போட்டாங்க. அப்போ ஒரு 3% 4% ஓட்டு வாங்கினாங்க. பட் அந்த தடவை 24 வந்து 22 இடத்துல போட்டி போட்டாங்க சார். அப்போது வாக்கு சதவீதம் கண்டிப்பாக ஏறதானே சார் செய்யும். அது வந்து அதை நீங்கள் ஒரு காரணமாக சொல்ல முடியாது. மோடி பிரதமர்ன்றது கூட நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய இடங்களில் போட்டி போட்டதுனால வாக்கு உண்மையிலே அதிகமாக தான் வந்திருக்கும். டோட்டலாக பர்சன்டேஜ் பார்க்கும்போது அதிகமாக தான் இருந்திருக்கும் ஆக்சுவலாக வந்து. அண்ணாமலை பிரிஞ்சதுனால பாஜகவுக்கான செல்வாக்கு குறைஞ்சிரும்ல. பாஜகவுக்கு செல்வாக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒரு குரூப் இருந்தது, அவங்க ஓரங்கட்டுப்பட்டு வந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் போய் அண்ணாமலை பக்கத்தில் சேருவாங்க. இந்த ரெட்டிலாம் இருக்காங்கல்ல, இப்போ இந்த கரூர் நாகராஜன் நேற்றே போயிட்டார், அவர் பார்த்தோம் நம்ம. இந்த மாதிரி ஊருக்கு 2 பேர் இருப்பாங்க சார் எப்படியும் அவரோட ஆதரவாளர்கள். அவங்களுக்குலாம் இந்த நயினார் நாகேந்திரனுடைய தலைமை இந்த பீரியடில் வந்து அவங்களுக்குலாம் எல்லோரும் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார்கள். அதனால் அவங்களுக்கு வந்து இங்கே பாஜகவிலேருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க அண்ணாமலையோட போகிறத விரும்புவாங்க, அதான் அண்ணாமலை பின்னாடி போவாங்க எல்லோரும். வருகின்ற காலங்களில் இன்னும் தேர்தல் களம் தேர்தல் வருகிற சமயத்தில், ஏன்னா அவர் வருகின்ற எல்லா தேர்தலையுமே போட்டி போட போகிறதா சொல்லியிருக்கிறார். முதல்ல கட்சி அமைப்பை பலப்படுத்தி விட்டு கட்சியாக மாற்றுவதற்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரதுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிரும் இல்லையா? இல்லை, அவர் 29 அடுத்த பொது தேர்தலில் போட்டி போடுறேன்றாரு. அதுக்குள்ளே வந்து அப்துல் கலாம் உள்ளாட்சி தேர்தலில் அதுவும் சொல்கிறார். அப்துல் கலாம் ஏதோ எத்திக்ஸ் பாலிட்டிக்ஸ் சென்டராக ஏதோ ஆரம்பிக்கிறேன்றார். அதில் பயிற்சி கொடுத்து உள்ளாட்சியில் அனுப்புகிறேன்னு சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக. அதனால் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு, மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க. அண்ணாமலைக்கு வந்து நல்ல சைடும் இருக்குது, மோசமான சைடும் இருக்குது. அதனால் வந்து அவர் வந்து முழுசாகவே வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முகமாக இருக்கார் அப்படின்னுலாம் நம்ம ஒத்துக்க முடியாது. அவரோட பேட் சைடும் நம்ம சொல்ல முடியும். அது வந்து நீங்கள் காயத்ரி ராம கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கதை சொல்லுவாங்க, இல்லை எஸ் வி சேகரை கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார், இல்லை ராகவனை கேட்டால் அவர் ஒரு கதையை சொல்லுவார், இல்லை அவரால் பாதிக்கப்பட்ட நிறைய பேரை கேட்டால் அவங்க ஒரு பெரிய கதையை சொல்லுவாங்க. கட்சி அவர் எப்படி நடத்தினார்னு, அவர் எப்படி நடத்தினார், அவர் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த இளைஞர்கள் போகிறாங்கல்ல, அவங்க நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்னால உடஞ்சிதுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து இப்போ அண்ணாமலையை பற்றி இனிமேல் நல்லது வரும், கெட்டது வரும். சமூகத்தில் இனிமேல் நல்ல விஷயமும் வரும், கெட்ட விஷயம் மோசமான விஷயமும் வரும். அது வந்து பாஜகவே கூட சில போது அவங்க வெளியில் விடலாம் பல விஷயங்களை. அதனால் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும், இந்த ஆதரவு எந்த அளவுக்கு போகிறதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன தான் இளைஞர்கள் ஆதரவு இருந்தால் கூட மக்களுடைய ஆதரவு இருக்கணும். ஆக்சுவலாக அது வருதா இல்லைன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில் கருத்தை குறிங்க திரு பெரியன், மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.